குறள் எண் 47. பால் அறத்துப்பால். இயல் இல்லறவியல். அதிகாரம் இல்வாழ்க்கை. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இந்த திருக்குறள் வாயிலாக திருவள்ளுவர் நமக்கு என்ன புரிய வைக்கிறார்னா, நல்வாழ்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோரில் தலையானவராக திகழ்பவர் இல்வாழ்வின் இலக்கணம் உணர்ந்து அதற்கேற்ப வாழ்பவர்தான் அப்படின்னு கூறுறார். ஆமாங்க, எவன் ஒருவன் இல்வாழ்க்கையில் சிறந்து விளங்குகிறானோ, தன் மனைவி, மக்கள், பெற்றவர்கள், உடன் பிறந்தவர்கள், சுற்றத்தார்கள் ஆகியவர்களின் மனம் புரிந்து அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து அறத்தின் வழியில் நின்று இல்வாழ்க்கையில் சிறந்து விளங்குகிற மனிதன் எல்லா சூழ்நிலையிலும் சிறந்து இருப்பான். அவன்தான் சமுதாயத்திலையும் நல்ல மனிதனாக வாழ்வான் அப்படின்றத திருவள்ளுவர் நமக்கு புரிய வைக்கிறார். ஆகவே நாமும் இல்வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் சிறந்து விளங்குவோம்.